சென்னை பள்ளிக்கரணையில் பெரும் தீ விபத்து. காவல்துறை பறிமுதல் செய்து நிறுத்தி வைத்திருந்த வாகனங்கள் தீப்பற்றி எரிந்தன. சென்னை நகர வான் பகுதி முழுவதையும் சூழ்ந்த புகை மூட்டம். கரும்புகையால் பள்ளிக்கரணை வேளச்சேரி மக்கள் கடும் அவதி. சென்னை பள்ளிக்கரணையில் போக்குவரத்து நெரிசல். தீ விபத்தால் உருவாகியுள்ள புகை மூட்டத்தால் சாலை தெரியாமல் மெதுவாக செல்லும் வாகனங்கள். எந்த தேர்தலிலும் சூழலிலும் இன்னொரு கட்சியின் சின்னத்தில் மதிமுக போட்டியிடாது. தனி சின்னத்தில் மட்டுமே போட்டி என்று புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ உறுதி. இனி எந்த தேர்தலையும் பொறுத்த வரைக்கும், எப்படிப்பட்ட சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு கட்சி சின்னத்துல போட்டி போடக்கூடாதுங்கிறது எங்களுடைய கருத்து. வருகின்ற பொதுக்குழுவில் அந்த கருத்தை நான் பிரதிபலிக்க போறேன். நான் அடுத்து வருகின்ற தேர்தல்களில் அது எங்களுடைய சின்னம், தனி சின்னத்தில் தான் நாங்கள் நிற்கணுங்கிறது ஒரு தீர்மானமா நிறைவேற்றுங்கிறது என்னுடைய கருத்து. சாதி, மத, பண அரசியலை கடந்து தாவேகா வெற்றி பெற்றிருப்பதாக துரை வைகோ பேட்டி. தாவேகாவின் வெற்றி ஜனநாயகத்திற்கு நல்லது எனவும் கருத்து. ஜாதி, மத, பண அரசியலை கடந்து ஒரு இயக்கம் வெற்றி பெறுதுன்னா அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது, ஜனநாயகத்திற்கு நல்லது நான் பார்க்கிறேன். இது என்னோட எண்ணம் மாத்திரம் கிடையாது. பல்வேறு மக்கள், திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க கூட அரசியலை கடந்து பல பேர் இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கறாங்க. ராஜ்யசபை இடத்தை காங்கிரசுக்கு ஒதுக்கியது தாவேகா. பிரிஷ் சோடங்கர் நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்த நிலையில் முதல்வர் விஜய் அறிவிப்பு. மூன்றே மாதங்களில் 2 மாநிலங்களவை இடங்களை பெற்ற காங்கிரஸ். தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணியிலிருந்து ஒரு இடமும், தேர்தலுக்கு பின்பு தாவேகாவிடமிருந்து ஒரு இடமும் பெற்றது. மாநிலங்களவையில் 30ஆக உயர்கிறது காங்கிரசின் பலம். வேட்பாளர் யார் என்பது இன்று அறிவிக்கப்பட வாய்ப்பு. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறப்பு. புதிய வகுப்பு, புதிய கனவுகளுடன் பள்ளிக்கு திரும்பும் மாணவர்கள். தாவேகா ஆட்சியிலும் தொடரும் காலை உணவு திட்டம். பள்ளி திறக்கப்பட்ட முதல் நாளிலேயே அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு விநியோகம். கல்வி கட்டணங்களை பள்ளியின் அறிவிப்பு பலகையில் வெளியிடும் விதிமுறைக்கு தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கம் எதிர்ப்பு. உத்தரவை அமல்படுத்த தடை விதிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. சென்னை அடையாறு முகத்துவாரத்தில் மலை போல குவிந்துள்ள மணல் திட்டு. தூர்வாரும் பணிகளை மீண்டும் தொடங்க தமிழக அரசுக்கு வலியுறுத்தல்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட தொழிலாளர்களுக்கு உடல்நல பாதிப்பு. சுமார் 100 தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. ஸ்ரீபெரும்புதூரில் தொழிற்சாலைக்கு பிரியாணி விநியோகம் செய்த உணவு நிறுவனத்திற்கு சீல் வைப்பு. சென்னை கந்தஞ்சாவடியில் உள்ள சிக்கன் விநியோக நிறுவனத்தையும் மூட உத்தரவு. திருச்சியில் போதை மருந்து கொடுத்து சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் என புகார். போக்சோ சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்து விசாரணை. திருவண்ணாமலையில் 2 பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது தொடர்பான வழக்கு. மேலும் ஒருவர் கைது. தலைமறைவாக உள்ள 2வரை பிடிக்க தனிப்படையினர் தீவிரம். சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமாக வீடுகளை கணக்கெடுக்க திட்டம். ஜூலை 17 முதல் 31 வரை வீடுகளை கணக்கெடுக்க 11,000 ஊழியர்களை ஈடுபடுத்த ஏற்பாடு. தமிழ்நாட்டில் 9 இடங்களில் 100 டிகிரியை தாண்டியது வெப்பநிலை. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 104.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6ஆம் தேதி வரை மிக கனமழைக்கு வாய்ப்பு. 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. 2 நாட்களுக்கு பிறகு தங்கத்தின் விலை சற்று குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1,15,840 ரூபாய்க்கு விற்பனை. ஆறு நாட்களுக்கு பின்னர் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 285 ரூபாய்க்கு விற்பனை. பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் பயங்கர தீ விபத்து. 4 நோயாளிகள் உடல் கருகி உயிரிழப்பு, 15 நோயாளிகள் அவசரமாக வெளியேற்றம். திமுகவின் இன்றைய மோசமான நிலைக்கு காரணம் திமுகவினரே என்று முன்னாள் அமைச்சர் மூர்த்தி சாடல். நல்ல பாடம் கற்றுக் கொடுத்த மக்களுக்கு நன்றி என்றும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவில் பேச்சு. அதை பற்றி நினைச்ச பிரயோஜனம் இல்லை. மக்கள் நல்லா பாடம் கொடுத்துருக்கீங்க. அந்த பாடத்துக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. என்ன ஆமாம், தோற்று போனதுக்கு கைதட்டு. அதனால தான் விளங்காமல் உட்காந்துருக்கேன். திமுக நாசமாக போனதுக்கு காரணம் திமுக காரன் தான். சென்னை மின்வாரிய தலைமையகத்தில் டெண்டர் தொடர்பான ரகசிய ஆவண ஹார்ட் டிஸ்குகள் மாயம் என புகார். 10க்கும் அதிகமான ஹார்ட் டிஸ்குகளை காணவில்லை என தகவல். தாவேக ஆட்சிக்கு வந்த வேகத்தில் மிக முக்கிய ஹார்ட் டிஸ்குகள் மாயம். மாயமான ஹார்ட் டிஸ்குகளில் நிலக்கரி கொள்முதல் டெண்டர் விவரம் அடங்கிய ஆவணங்கள். முடிச்சூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 4 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதி. மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
ஈரானுடனான போரை நிறுத்துவது தொடர்பான தீர்மானம் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையில் வெற்றி. ஆளும் குடியரசுக் கட்சியினர் 4 பேர் ஆதரித்து வாக்களித்ததால் அதிபர் டிரம்புக்கு பின்னடைவு. வடகொரியாவின் அணு ஆயுத பலம் பன்மடங்கு அதிகரிக்கப்படும். அணுசக்தி எரிபொருள் ஆலையை பார்வையிட்ட பின் அதிபர் கிம் ஜாங் உன் அறிவிப்பு.